அன்னை தமிழுக்கும் புதுக்கோட்டை மண்ணுக்கும் சங்க தமிழ் கொண்டு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற் சிறந்த பெரியோர்களே, அன்பினும் இனிய தாய்மார்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பல புதுமைகளை இந்த மண்ணிலே படைக்க இருக்கின்ற புதுக்கோட்டை ஸ்ரீ பாரதி மகளிர் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த சிங்கநிகர் பெண்களே, உலகம் முழுவதும் தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களையும் தமிழன் தொலைக்காட்சியின் சார்பிலும் ஸ்ரீ பாரதி மகளிர் கல்வி நிறுவனங்கள் சார்பிலும் அன்போடு தெரிவித்து மீண்டும் இந்த அவையை வணங்கி மகிழ்கிறோம். இன்று இனிய சுதந்திர தினம், 79வது சுதந்திர தினத்தை நம்முடைய நாடெல்லாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நன்னாளில் புதுக்கோட்டையில் கைக்குறிச்சியில் அமைந்து வெள்ளத்தின் பெருக்கை போல் கல்வி பெருக வேண்டும், பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் வழிபெற வேண்டும் என்று எழுதினானே பாட்டுக்கொரு புலவன் பாரதி. அவன் கனவை நனவாக்கி கொண்டிருக்கிற ஸ்ரீ பாரதி மகளிர் கல்வி நிறுவனங்கள் கொண்டாடுகிற சுதந்திர தின விழா மிகச்சிறப்பான திருவிழா. எத்தனையோ இடங்களிலே கொடியேற்றப்பட்டு சுதந்திரத்தை இன்றைக்கு கொண்டாடி இந்த நாட்டுக்காக உழைத்தவர்களுக்கு நாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே புதுக்கோட்டை என்கிற ஒரு சிறப்பான மண், இந்த மண்ணை காத்த மகத்தான வீரர்களை வணங்கி சுதந்திர தின விழாவினை பறைசாற்றி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான தருணத்திலே எனது இனிய மாணவிகளே, நீங்கள் அத்துணை பேரும் இங்கே புன்னகை பூத்த முகத்தோடு வீர தியாகிகளை வணங்கி அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை இந்த மண்ணின் சார்பாக தெரிவிக்கிறோம். சாதாரண மாவட்டம் அல்ல புதுக்கோட்டை மாவட்டம். கல்வி கண் கொடுத்த காமராஜரை இன்றைக்கு நாடெல்லாம் ஊர்தோறும் பள்ளிகள் தோறும் கொண்டாடி பேசுகிறோம் என்றால், அந்த தியாக தலைவனை உருவாக்கிய ஒரு தலைவன் யார் என்றால் அவர்தான் இந்த புதுக்கோட்டை மண்ணை சேர்ந்த தீரர் சத்தியமூர்த்தி என்பதனை நாம் மறந்துவிட முடியாது. இந்த மண்ணுக்கு எத்தனை பெருமை! சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் மட்டுமல்ல, கலை இலக்கியங்கள் மக்களுக்காக இருக்க வேண்டும். அது ஆபாசம் இல்லாது, அருவருப்பு இல்லாது நல்லதொரு கதைகளையும் காட்சிகளையும் கொடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் இருந்த திரையுலகம் ஒன்று இருந்தது. அந்த திரையுலகத்திலே கோலோச்சிய பெருமக்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமையை தேடி தந்தார்கள். அவர்களிலே சிலரை சொல்லலாம் இங்கே. அவர்களில் காதல் மன்னன் என போற்றப்பட்ட நடிகர், பழம்பெரும் நடிகர் ஜெமினி கணேசன் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர். ஏவிஎம் ராஜன் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர். ஏன் PU சின்னப்பா, ஒரு நாள் அன்றைக்கெல்லாம் திரைப்படம் பார்த்தவர்களுக்கு தெரியும், படம் பார்க்கணும்னா இன்னைக்கு மாதிரி பார்த்துட்டு 2 மணி நேரத்தில் வசனம், சண்டை, பாட்டு எல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்துட முடியாது. அன்னைக்கு ஒரு படம் முழுக்க 30 பாட்டு இருக்கும். 30 பாட்டையும் பாடுறதுக்கு பாடகர் தனியாக இருக்க மாட்டாங்க, கதாநாயகனாக நடிப்பவரே தான் அந்த 30 பாடலையும் பாடி நடிக்க வேண்டும். அப்படி பாடி நடித்த ஒரு பெரிய கலைஞர் இந்த மண்ணின் மைந்தர் PU சின்னப்பா என்பதனை மறந்து விடாதீர்கள். இப்படி புதுக்கோட்டை மண்ணுக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம். எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற அகிலன் அவர்களை சொல்லலாம். ஆலங்குடி சோமு அவருடைய பழைய கானம், அந்த திரைப்பட பாடல்களை கேட்டாலே நமக்கு அப்படியே இன்பம் ஊற்றெடுக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான உயர்ந்தவர்களை பெற்ற மாவட்டம். இவையெல்லாம் தாண்டி இது மகளிர் கல்வி நிறுவனம் என்பதனாலே பாரதி கண்ட புதுமை பெண் இந்த நாட்டில் இன்றைக்கு நிறைய வந்திருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு யார் என்று கேள்வி கேட்டால் விரல் விட்டு எண்ண முடியும். அப்படி விரல் விட்டு எண்ண முடிந்ததிலே இந்த புதுக்கோட்டை மண்ணிலே பிறந்த ஒரு மங்கைக்கும் இடம் உண்டு. அந்த மங்கைதான் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்பதனை மறந்து விடாதீர்கள்.
இளைய தலைமுறைக்கு இவைகளெல்லாம் எடுத்து சொல்லி இயம்புவதற்குத்தான் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் கொடியேற்றத்தோடு நின்றுவிடக்கூடாது, இனிப்பு வழங்குவதோடு நின்றுவிடக்கூடாது. நாடெங்கும் இருப்பவர்களுக்கு நல்லோர்களை பட்டியலிட்டு காட்ட வேண்டும். அதற்கு நம்மை நாமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு வேண்டும் என்று அருமையான தலைப்பினை தமிழன் தொலைக்காட்சி ஸ்ரீ பாரதி மகளிர் கல்வி நிறுவனங்கள் சார்பாக இங்கே வழங்கி இருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் நாம் பொறுப்பை மறந்து வாழ்கிறோமா, பொறுப்பை உணர்ந்து வாழ்கிறோமா? பொறுப்பு மிக்கவர்கள்தான் மனித சமூகம். ஆடு மாடு விலங்குகளுக்கு பொறுப்பு இருக்கிறதா என்று கேட்டால் அவைகளுக்கு கூட பொறுப்பு இன்றைக்கு நன்றாக இருக்கிறது போல் தெரிகிறது. மனிதர்களுக்கு பொறுப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிற போது அதை விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு விவாத பொருளாக ஆக்கியிருக்கிறோம் என்றால் சுதந்திர இந்தியாவில் நாம் சரியானதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் இந்த பட்டிமன்றமாக இங்கே நடத்தப்பட இருக்கிறது. நாடெங்கும் இன்றைக்கு உற்சாகத்திலே இருக்கிறோம். இந்த உற்சாகம், இந்த கொண்டாட்டம், இந்த சுதந்திரம் அன்றைக்கு இருந்ததா? நினைத்து பார்க்கிறோம். சும்மா வந்ததல்ல சுதந்திரம். அடிமை விலங்கை உடைத்தெறிவதற்காக ஆயிரம் லட்சோப லட்சம் தியாக செம்மல்கள் இன்னுயிரை ஈந்து பெற்று தந்தார்கள். இன்றைக்கு சுதந்திர காற்றை நாம் சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுலேயும் தனி மனித சுதந்திரம் ரொம்ப பேர் இன்னைக்கு எளிதாக எடுத்துக்கிறது. அதுதான் என் சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது, என் உரிமை நான் செய்வேன், நீ என்ன கேட்கறது? அப்பா அம்மா கேட்டால் கூட அப்படித்தான் கேட்குறாங்க. நீ என்னம்மா சொல்கிறது? இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். இன்றைக்கு பேச பேச ஊற்றெடுக்கக்கூடிய அற்புதமான சிந்தனையாளர்கள் அழகான கருத்துக்களை உங்கள் மனதிலே விதைக்க வந்திருக்கிறார்கள். தமிழ் என்றாலே அமுது ஊறும், தமிழ் என்றாலே கேட்க கேட்க செவிகளுக்கெல்லாம் தேனாக பாயும். அதனால்தான் இதை தித்திக்கும் தேன்மொழி என்று தமிழை பற்றி அழகாக சொன்னார்கள். இந்த தமிழில் பேசுவது என்பது கூட இன்னைக்கு நாகரிகம் இல்லைன்னு போய்கிட்டு இருக்கிறோம். தமிழில் பிழைபட பேசுவதும் பிழைபட எழுதுவதும் மிகப்பெரிய தவறு என்ற பொறுப்பை என்றைக்கு உணர்கிறோமோ அன்றைக்கு இந்த தலைப்புக்கு வேலையே இருக்காது. அப்ப தமிழ் இன்னைக்கு என்ன பாடுபடுது? நிறைய சொல்லுவாங்க, நடுவர் எடுத்த உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் கூட சில உதாரணத்திற்காக எவ்வளவோ கல்வியில் முன்னேறி இருக்கிறோம், பட்டங்களை படித்திருக்கிறோம், எல்லா படிப்பையும் எங்களால் படிக்க முடியும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த படிப்பையும் படிக்க முடியாதுன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. இப்போ சாதாரணமாக நம்ம பேசுகிறப்ப ஒரு பொருள் பழுதடைஞ்சு போச்சு, அந்த பழுதை போய் சரி பண்ணணும்னு ஒரு இடத்துல கொடுக்கறத நான் பொருளை பழுதடைந்த பொருளை சரி செய்ய கொடுத்துருக்கேன்னு தமிழில் பேசுனா எந்த தப்பும் இருக்காது. ஆனால் நம்ம வழக்கத்தில் என்ன செய்கிறோம்? ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கப்பா ஃபேன் ஓடலை, காத்தாடி ஓடலைன்னு கேட்டால் அதை ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? ஃபேன் ஓடலைன்னா ரிப்பேர் ஆகி போச்சுன்னு சொல்கிறோம். அது எங்கப்பானா ரிப்பேருக்கு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது திரும்பவும் ரிப்பேராகவே இருக்குன்னு தானே அர்த்தம். ரிப்பேரை ரெக்டிஃபை பண்ண கொடுத்துருக்கிறவனு யாராவது பேசுகிறோமா? ஆங்கிலத்தை அப்படி பயன்படுத்துகிற போது அந்த பொருள் மாறி போகுது. ஆனால் அதே தமிழில் சொல்லி பாருங்க, காத்தாடிய பழுதானதை சரி செய்ய கொடுத்துருக்கேன். இப்படி ஒவ்வொன்றாக நம்மை நாமே சரி செய்வதற்கு எத்தனையோ சம்பவங்கள் உண்டு, எத்தனையோ வாய்ப்புகள் உண்டு. சாதாரணமாக நம்ம பேசுகிற போதே கூட பேச்ச மாற்றலாம். ஒரு நாள் பேருந்துக்கு போகிறதுக்காக ஒருத்தர் நின்றுருந்தார். என்னப்பா எப்போ கிளம்புவோம் அப்படின்னு. பஸ்ஸு கிஸ்ஸு வந்தால் கிளம்புவேன்னாரு. அப்பா பஸ்ஸு வரும், கிஸ்ஸு எப்பயும் வராது அப்படின்ட்டு. அது என்ன பேசுகிற போதே பஸ்ஸு கிஸ்ஸு வரும். சாப்பிட்டேப்பா அப்படின்னா சாப்பிட்டு கீப்பிட்டு தானே வந்தான். சாப்பிட்டு வந்த சொல்லு, அது என்ன கீப்பிட்டு வந்த? எது சொன்னாலும் ஏதாவது ஒரு வழக்கு சொல்லை பொருள் தெரியாமலே நாமவே சொல்லி நம்மை நாமே தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நம்மையும் தக்க வைத்து இந்த நாட்டையும் உயர்த்தி பிடித்து இந்த மண்ணுக்கான பெருமையை பறைசாற்றி உலகத்திலே இந்தியா என்கிற என் தாய்நாடு உலகையே வெல்லக்கூடிய ஒப்பற்ற நாடு என்பதை காட்டுவதற்குத்தான் நாட்டுப்பற்றை இந்த மண்ணிலே விதைப்பதற்கான சுதந்திர தின விழா அது இன்றைக்கு அற்புதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த இனிய சுதந்திர தின நன்னாளிலே சுதந்திரத்தை பெற்று 79 ஆண்டுகள் ஆனதற்கு பின்னாலே சுதந்திரம் கொடுத்த போது வெள்ளையன் நினைத்தானாம், இவர்கள் எங்கடா அந்த நாட்டை ஆள போறாங்க, இவங்களுக்கு என்ன நிர்வாகம் தெரியும், இவர்களால் என்ன செய்துவிட முடியும்,
பாம்பாட்டிகளும் குடுகுடுப்பைக்காரர்களும் நிறைந்த தேசம் என்றுதானே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி இவர்களால் இந்த நாட்டை ஆள முடியும் என்று நினைத்ததை சுக்குநூறாக உடைத்து இன்றைக்கு இந்த நாடு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த முன்னேற்றத்தை சுதந்திரம் வாங்கியதனால் நம்மால் பெற முடிந்தது. எனவே முன்னேற்றம் ஒருபுறம், அதே நேரம் இன்னும் ஆக வேண்டியது ஆகலையே. அன்றிருந்தது போல இன்று இல்லையே. அன்றிருந்த தலைவர்களைப் போல இன்று பார்க்க முடியவில்லையே. அன்றிருந்த மக்களைப் போல நல்லெண்ணம் கொண்டவர்களாக இங்கே பார்க்க முடியவில்லையே. சொல்லும் செயலும் ஒன்றென வாழ்வது அன்று சாத்தியம், இன்று சாத்தியமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பி பார்ப்பதற்கான தலைப்பு இந்த தலைப்பு. நம்மை நாமே சரி செய்வதற்கு பொறுப்பு என்பதை உணர்ந்தால்தான் முடியும். தமிழில் பொறுப்பு என்றால் பதவி என்று கூட பொருள். பதவி, பொறுப்பேற்கிறேன் என்றுதான் சொல்வார்கள். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன், அது ஒரு பதவி. ஆனால் அந்த பதவின்னு ஏன் பொறுப்புன்னு அதை சொல்றோம்னா, பதவினாலே பொறுப்போட செயல்படணுங்கிறதுக்காகத்தான் அதை பொறுப்புன்னு சொல்றோம். இந்த சிந்தனை பதவியில் இருக்கிற எல்லோருக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா காலத்திலும் நம் இந்தியா தான் மிக உயர்ந்த நாடாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளை எல்லாம் நாம் இங்கே பேச இருக்கிறோம். இப்போ சாதாரணமாக கோளாறு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கோளாறாய் போச்சு, சரியில்லை, அது பழுதாகி போச்சு, இதைத்தான் கோளாறும்போம். அதே கோளாறை உங்கள் அப்பா அம்மா உங்களை ஒரு டூருக்கோ சுற்றுலாக்கோ வெளியூருக்கோ அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கோளாறாக போயிட்டு வாமா. கோளாறுங்கிற அதே வார்த்தை, அதே சொல்லு உங்களை எங்கேயாவது அனுப்புகிற போது பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்கிறதத்தான் கோளாறாக போயிட்டு வாமான்னு சொல்கிறாங்கன்னா அங்கு பொருள் எவ்வளவு இனிமையாக மாறுகிறது என்று பாருங்கள். ஒவ்வொரு சொல்லிலும் நமக்கான பெருமை இருக்கிறது. தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், எப்பொழுதும் வாழும் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய சொற்களிலே இருக்கிற சுவை. அந்த சுவையை பட்டிமன்ற வடிவத்திலே ஆக்கி காட்டினார்கள் சான்றோர் பெருமக்கள். ஏனோ தெரியவில்லை, சமீப காலங்களிலே தரமான பட்டிமன்றங்களுக்கு களம் கிடைப்பது அரிதாகிவிட்டது. கூத்துகளும் கோமாளித்தனமும் பாட்டுகளும் நடனமும் தான் பட்டிமன்றம் என்று கலந்து கோலோச்சி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மாற்றுவதற்கான ஒரு மாற்று சிந்தனையை இந்த சுதந்திர தின விழாவிலே நாம் சிந்தித்தால் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும். அப்படிப்பட்ட சிந்தனையை இந்த பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர்களாக 6 அறிஞர் பெருமக்கள், அதிலே பொறுப்பை உணர்ந்துதான் வாழ்கிறோம் என்ற நேர்மறை எண்ணத்தை இந்த மண்ணிலே விதைக்க வந்திருக்கிற மகத்தான பேராசிரியர், பாரதி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய ஆற்றல் மிகு பேராசிரியர் ஐயா முனைவர் மு. பாலசுப்ரமணியம் அவர்கள் அந்த அணியிலே தலைமை தாங்கி பேச வருகிறார்கள். அவர்களை தொடர்ந்து அந்த அணிக்கு ஆதரவாக வலு சேர்த்து பேச வந்திருப்பவர் இளைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இந்த கல்வி நிறுவனத்தை சார்ந்த மாணவி செல்வி அர்ச்சனா தேவி அவர்கள் விவாதம் செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து அந்த அணிக்கு வலு சேர்த்து பேசிட தலைநகர் சென்னையிலே மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரி SCA பொறியியல் கல்லூரி அதனுடைய பேராசிரியர் செந்தில்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்களை தொடர்ந்து கார்த்திகா ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களை எதிர்த்து காவேரி கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சாத்தம்மை பிரியா அவர்கள், அதனை தொடர்ந்து அந்த அணிக்கு வலு சேர்த்து பேசிட இதே கல்வி நிறுவனத்தை சார்ந்த போற்றுதலுக்குரிய சிவ ஸ்ரீ லட்சுமி அவர்கள் அந்த அணியிலே விவாதம் செய்ய வந்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து சங்க தமிழ் கொண்டு மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிற ஆசிரியர் பெருந்தகை அகிலாண்டேஸ்வரி அவர்கள் அந்த அணியிலே பேச வந்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இளைஞர்களிலே ஒரு கில்லி பேச்சில் என்று சொன்னால் அது நாங்கள் அவரைத்தான் சொல்லுவோம். இங்கே இந்த அணிக்கு நிறைவு பேச்சாளராக பேச இருக்கிற தினேஷ் ராஜா. எனவே 6 அருமையான பேச்சாளர்கள். இப்போது விவாதம் தொடங்குகிறது. முதலில் சுதந்திர இந்தியாவில் நாம் பொறுப்பை உணர்ந்துதான் வாழ்கிறோம் என்ற அணி விவாதத்தை தொடங்க வருகிறது. அணித்தலைவர் முனைவர் மு. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் விவாதத்தை தொடங்க வருகிறார். வாங்கய்யா. விதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் விதந்தரு கோடியின்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழிமிகுந்திடற்பட்டாலும் சுதந்திர தேவி உன்னை துழுதிடல் மறக்கிலேனே என்று
இந்த விடுதலைக்காக பாடுபட்டு நாம் விடுதலை பெற்றிருக்கின்ற இந்த இனிமையான சுதந்திர திருநாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மன்னார்குடியில் சேகர் செல்வின்னு ஒரு தூய்மை பணியாளர், அவங்களுக்கு ஒரு மகள் துர்கா. அந்த சேகர் இப்ப இல்லை, அந்த துர்காவை எப்படியாவது படிக்க வச்சு நம்ம தான் இந்த நகராட்சியிலே, மன்னார்குடி நகராட்சியிலே தூய்மை பணியாளராக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய மகளை மிகச்சிறப்பாக நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த கஷ்டத்துக்கு இடையிலும் தங்களுடைய மகளை படிக்க வைத்தார்கள். படிக்க வைத்து அந்த பெண் திருமணமானதன் பின்னாலே போய், அதாவது அரசு தேர்வை எழுதி, அதாவது செகண்ட் குரூப்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசு தேர்வை எழுதி வெற்றி பெற்றார். அப்பொழுது உனக்கு என்ன பணி வேண்டும் என்று அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள். அந்த பெண் சொன்னது ஒன்றுமில்லை, எங்களுடைய தந்தை தூய்மை பணியாளராக இருந்தார் நகராட்சியிலே, அந்த நகராட்சியிலே நான் நகராட்சி ஆணையராக பதவியேற்க வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்னார். அந்த ஆணை அவருக்கு வழங்கப்பட்டது. எந்த நகராட்சியிலே அவருடைய தந்தை தூய்மை பணியாளராக இருந்தாரோ அந்த நகராட்சியிலே ஆணையராக பொறுப்பேற்றார் என்பதை மறந்து விட. இன்னொன்னுங்க, பொன் மாரியப்பன் ஒரு பையன். சரி, பொன் மாரியப்பன் தூத்துக்குடியில் ஒரு சலூன் கடை வச்சிருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு போன் வருது. எங்க இருந்து வருது தெரியுமா? இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருக்கிற, பிரதமராக இருக்கிற பெருமைக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களிடம் போன் வருகிறது. எடுத்து பார்க்கிறான், கேட்ட உடனே நான் பிரதமர் பேசுகிறேன், இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பேசுகிறேன், பிரைம் மினிஸ்டர் பேசுகிறேன் என்று அவரோடு பேசுகிற பொழுது இவனே வியந்து போகிறான், ஆடி போகிறான். என்ன செய்கிறான்னா, ஐயா அவனுக்கு பேச்சே வரல. உடனே அந்த பிரதமர் அவனை பாராட்டுகிறார். சலூன் நடத்துகிற நீ, முடிதிருத்தகம் நடத்துகிற நீ, ஆளை அழகு செய்கிற, தலையை அழகு செய்கிற பணியை செய்கிற நீ, உனது அந்த முடிதிருத்தகத்திலே அழகான நூல் நிலையத்தை வைத்திருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். அங்கே வருகிறவெல்லாம் இந்த நூலை படித்து, இந்த நூலை படிப்பதற்காக கூட சிலர் அங்கே வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். இப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும்? தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் பெருமை சேர்க்கிற நீ என்றென்றும் உன்னுடைய தொண்டு உயர்ந்தது. உன்னை போன்ற இளைஞர்கள் தான் இந்த நாட்டிற்கு தேவை என்று இந்தியாவுடைய தலைமை அமைச்சரை பாராட்டி இருக்கிறார்கள். என்றால் இந்த சமுதாயம் பொறுப்பில்லாமல் நடக்குதா? இந்த சமுதாயம் பொறுப்பில்லாமல் நடக்குதா? ஒன்ன சொல்லி நிறைவு பண்ணிடுறாங்க. சொல்லுங்க. கல்கத்தாவில் முர்ஷிதாபாத்னு ஒரு இடம், மிக பின்தங்கிய ஒரு பகுதி. அங்கே யாரும் படிக்கிறதுக்கு பள்ளிக்கே போறதில்லை. படிக்கிறது ஏன்னா பள்ளி ரொம்ப தொலைவில் இருக்குன்னு பள்ளிக்கு போவதில்லை. ஒரே ஒருவன் மட்டும் தொலைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லு, அவனுடைய சூழ்நிலையும் அதற்கு இடம் கொடுக்கிறது. பள்ளிக்கு போய் படித்து கொண்டிருக்கிறான். வேற ஒன்றும் இல்லைங்க, பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, 9ஆம் வகுப்பு போய் படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டு காலையில நடந்து போயிட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவான். இப்படி போய் வந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அவன் நினைத்தான், இந்த ஊர்ல எனக்கு மட்டும்தானே கல்வி படிக்கிற வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது, இந்த ஊர்ல இத்தனை பிள்ளைகள் கல்வி இல்லாமல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு நான் கல்வி புகட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து என்ன செய்கிறான், முதலிலே ஒரு 7 குழந்தைகளை அழைத்து மாலை நேரத்திலே அவர்களுக்கு வகுப்பெடுக்கிறான். 7 குழந்தை 10 குழந்தை ஆகிறது, 10 20 ஆகிறது, 20 30 ஆகிறது, 40 ஆகிறது, பின்னர் 100 குழந்தைகள் ஆகின்றனர். அவன் ஒருவனால் அந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க முடியவில்லை. தன்னுடைய நண்பர்களை அழைத்து வைத்துக் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறான். இன்று அந்த பள்ளி, அவன் நடத்துகிற அந்த பள்ளி இன்று மிகச்சிறப்பாக வளர்ந்து 1000 மாணவர்களை கொண்டு அந்த பள்ளி மிகச்சிறப்பாக உலகம் போற்றுகிற வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த இளைஞர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்களோ? இல்லை. அதனாலதான் ரியல் ஹீரோ, அந்த பையனுக்கு ரியல் ஹீரோ என்கிற விருதை என்என்எல் என்கிற தொலைக்காட்சி நிறுவனம் அவனுக்கு வழங்கியது. அத்தகைய பெருமைக்குரிய இளைஞர்கள் எப்படி இந்த நாட்டிலே இளைஞர்கள், அதாவது படிப்பதற்கு வாய்ப்பில்லாத ஏழைகள், பின்னங்கிய பகுதியிலே வாழ்கிறவர்கள், இவர்களெல்லாம் கல்வி பெற வேண்டும். பாரதி சொன்னானே, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம்
பயிற்றி பல கவி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று பாரதி சொன்னான். அதை பெருந்தலைவர் காமராஜர் மாணவர்களுக்கு உணவும் கொடுத்து பள்ளிகளை திறந்து படிக்க வைத்தார் என்று சொன்னால் அரசியல்வாதிகள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்களா? நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். சொன்னீர்களே இந்த மொழி என்பது தாய்மொழியை கூட பேசுவதற்கு தடுமாறுகிறார் என்று. நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போறேங்க. சரி. அந்த பையன்ட்ட போய் எப்பா உங்க அப்பா இருக்காரான்னு கேட்டேன். இல்லைன்னா. உங்க அம்மா இருக்காரான்னு கேட்டேன். இல்லைன்னா. அப்ப யார் தாண்டா இருக்காருன்னு கேட்டேன். எங்க மம்மியும் டேடியும் தான் இருக்காருன்னா. ஏன்னா அந்த அளவிற்கு போய் கொண்டிருக்கிற இந்த தமிழகத்திலே அப்படி பேசுறது தான் அப்பா அம்மாவே பெருசா நினைக்கிறாங்க, பெருமையா நினைக்கிறாங்க. அதைத்தான் பெருமையா நினைக்கிறான். மம்மியும் டேடியும் தான் இருக்கிறார் என்று சொன்னான். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே இன்றைக்கு தமிழ் வழியிலே படித்து தேர்ச்சி பெறுகிறவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை என்று அரசாங்கம் பொறுப்போடு அறிவித்திருக்கிறதே, தாய்மொழியை காக்கின்ற அந்த உணர்வோடு அறிவித்திருக்கிறதே, அரசு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதா? இப்படி இந்த சமுதாயத்திலே பொறுப்பற்றவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்த்தா கருப்பா தான் தெரியும், பச்சை கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்த்தா பச்சையா தான் தெரியும். எந்த கலரை போட்டுக்கிட்டு பார்க்குறீங்களோ அந்த கலரா தான் தெரியும். இன்றைய சுதந்திர இந்தியாவில் எல்லோரும் பொறுப்புணர்வோடு தான் நடக்கிறார்கள் என்பது அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் ஐயா மூப்பா அவர்கள் ஒரு பொன்மாரி முடிதிருத்தும் தொழிலாளி. ஆனால் இந்தியாவினுடைய பிரதமர் அவனை அழைத்து பேசுகிறார் என்றால் அவனிடம் இருந்த பொறுப்புணர்வு பாராட்டப்பட்டிருக்கிறதே, இது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என்று சொன்னார். கடைசியில் பார்த்தார், யார் யார் என்ன கண்ணாடி போடுறாங்களோ அந்த கலர் தான் தெரியும் அப்படின்னாரு. இப்போ இந்த 4 பேரும் எத்தனை கலர் கண்ணாடி போட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலை, மேடையில் கண்ணாடி போட்ட மாதிரி தெரியல. ஐயா சொல்றது அவங்க மனதுக்குள்ள அப்படி ஒரு கலரை வச்சுக்கிட்டு பார்த்தாங்கன்னா அப்படித்தான் தெரியும். ஆனால் பொறுப்போடு தான் இந்திய மக்கள் இருக்கிறார்கள், பொறுப்பை உணர்ந்திருக்கிறார்கள் என்று பொறுப்பான விவாதத்தை கொடுத்து அமர்ந்திருக்கிறார். கரவொலியால் பாராட்டுவோம் அவரை. அவருக்கு பதில் சொல்லிட பொறுப்பை மறந்து வாழ்கிறோம் என்ற அணிக்கு தலைமை தாங்கி வருகிறார் பேராசிரியர் சாத்தம்மை பிரியா. வாங்க. அவையில் இருக்கிற அத்துணை பேருக்கும் அன்பு வணக்கம். இந்திய தேசம் நம் அவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி இன்றைக்கு 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சுதந்திர பயணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? சுதந்திர தினம் அன்று அரை கம்பத்திலே கொடி கட்டப்பட்டு அதன் பிறகு மேலே செல்லும். ஏனென்றால் சுதந்திரம் பெறாமல் கீழே இருந்து அதன் பிறகு நாம் மேலே செல்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக விடுதலை பெருநாளில் கீழிருந்து மேலாகவும் அதே குடியரசு தினம் அன்று உச்சியிலே இருக்கிற கொடியை வெறுமனை அவிழ்த்து விடுகிறோம். ஏனென்றால் சுதந்திரம் பெற்று நாம் குடியரசு நாடாக உயர்ந்திருக்கிறோம் என்கிற உயர்வை பெற வேண்டும் என்பதன் நோக்கத்திலே குடியரசு தின விழா அன்று. இதுவரைக்கும் யாருக்கும் தெரியலைனாலும் இதை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள்லாம் ஏற்கனவே தெரிந்த அற்புதமான மாணவிகள், இது அகிலம் தெரியட்டும் என்பதற்காக அழகாக சொல்லுகிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறது என்கிற கேள்வியிலிருந்து பொறுப்பை மறந்து நாம் செயல்படுகிறோம் என்று நான் ஆரம்பிக்கிறேன். பொதுவாக ஆகஸ்ட் 15 நாள் என்றால் அது நான் உண்மையிலேயே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் என்று நாம் மகிழ்ச்சி கொள்கிறோமா? இல்லை, அது விடுமுறை நாள் என்பதனால் நாம் மகிழ்ச்சி கொள்கிறோமா? விடுதலை நாளா விடுமுறை நாளா? இதுவே இந்த பட்டிமன்ற விவாதத்திற்கான அற்புதமான கேள்வி. அதையும் தாண்டி நான் இன்னொன்றையும் சொல்கிறேன், வேதனையோடு பதிவு செய்கிறேன். இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்கிற உறுதிமொழியை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோமே. குடியரசு நாளிலும் சுதந்திர நாளிலும் இந்தியர்கள் அனைவரும் என்னோடு உடன் பிறந்தவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் தான் சமீபத்தில் கூட ஆணவ கொலைகள் இன்றைக்கும் அரங்கேறி கொண்டே இருக்கிறதே. சரியான சாட்டையடி. இந்த சமூகத்தின் மீதான கோபம் அவரிடம் வெளிப்படுகிறது. நமக்கும் அந்த கோபம் இருக்கிறது, நியாயமாக. நான் பாரதி கல்வி நிறுவனத்தில் நின்று பேசுவதால் பாரதி நான் நேசிக்கிற எட்டயபுரத்து எரிமலை பாரதியினுடைய ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செஞ்சா சரியா இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் பாரதிக்கு அவர் குடியிருந்த வீட்டினுடைய உரிமையாளர் கூப்பிட்டு, பாரதி
உனக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல வேஷ்டி துண்டு இல்லை, உனக்கு நான் தர்றேன்னு சொல்லி கொடுக்கிறார். அப்படி அந்த உரிமையாளர் கொடுத்த அந்த வேஷ்டியையும் துண்டையும் போட்டுக்கொண்டு பாரதி கம்பீரமாக தெருவிலே நடந்து போகிறார். அப்போது குளிரிலே வாடிக்கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்தவுடன் பாரதி தான் கட்டியிருந்த வேட்டியை கழட்டி அந்த மனிதனுக்கு கொடுத்துவிட்டு கம்பீரமாக நடக்கிறார். அப்போது பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்கிறார்கள், உனக்கே ஓசியில வந்தது, இதை நீ கொடுத்து விட்டு நீ என்ன செய்வ பாரதின்னு கேட்டபோது பாரதி சொன்னாராம், எனக்கு வீடு இருக்கிறது, இவனுக்கு வீடே இல்லாமல் தெருவிலே இருக்கிறான், அவனுக்குத்தான் இந்த வேஷ்டி இன்னும் அதிகமாக தேவைப்படும்னு சொல்லி பாரதி கொடுத்துட்டு போனாராம். இதை விட இன்னும் ஒரு அழகான விஷயம் இதுல இருக்கு. அப்படி கொடுத்துட்டு போனோன்னே அந்த வீட்டினுடைய கொடுத்த உரிமையாளர் வந்து, ஏன் பாரதி உனக்கு ஒன்று கொடுத்த, நீ அதை கொடுத்துட்டியேன்னு சொல்லிட்டு விரைவா மாடிக்கு போய் ஒரு 6 செட்டு வேஷ்டி துண்டை எடுத்து கொண்டு வந்து பாரதி கிட்ட கொடுத்தாராம். அப்ப பாரதி சொன்னாராம், அட கொடுக்க கொடுக்கத்தானே ஐயா எனக்கு வந்து சேர்கிறதுன்னு பாரதி சொன்னாராம். அப்படி இந்த தேசத்திலே சுதந்திர பள்ளுவை பாடி திரிந்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு நினைத்து பாடிய பாரதி வாழ்ந்த தேசத்துல இன்றைக்கு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களாக இருக்கிறார்களா? இந்தியாவினுடைய தலைநகரம் நம்ம சொல்றோம், எங்கள் மண்ணை தொட்டவர்களினுடைய கால்கள் உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவர்களினுடைய கைகள் அடுப்பிலே விறகாகும் என்று இருந்த ஒரு சமூகத்திலே இன்றைக்கு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற போது நாம் எப்படி பொறுப்போடு செயல்படுகிறோம் என்று பேச முடியும் என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். ஒன்றும் இல்லை, நீங்க சொன்னீங்க இந்திய தேசத்தின் மீது எவ்வளவு பற்று எல்லோருக்கும் இருக்கிறது. இன்னைக்கு பேர்ல கூட நாட்டு பற்று இல்லை, பேர்ல கூட மொழி பற்று இல்லை. ஒரு சுதந்திர காலகட்டத்தில் வந்தே மாதரம்னு பெயர் சொல்ற பெயரை உரிய ஒரு மனிதர் இருந்தாராம். அவர் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்களாம், வந்தே மாதரம் செட்டியார் தான் சொல்லுவாங்களாம். அப்படி வந்தே மாதரம்னு தன்னுடைய பெயரை வைத்திருந்தவர். அவரு பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் ஒரு பிரச்சனையினால பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்னு கைது செய்கிறாங்க. நீதிமன்றத்திலே அவர் குற்றவாளியாக நிற்க வைக்கப்படுகிறார். அப்ப நீதிபதி கூப்பிடுகிறார், வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு பிரிட்டிஷ் நீதிபதி கூப்பிடுகிறார். இவர் காதுல கேட்டும் கூட 4-5 முறை கேட்டும் கூட கேட்காத மாதிரியே நிற்கிறார். அப்புறம் கடைசியா ஒரு 5-6 முறை கூப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள வரார். இவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேனே, உனக்கு கேட்கலையான்னு கேட்டப்போ பக்கத்துல இருந்தவங்களாம், ஏயா இவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க, உனக்கு கேட்கலையான்னு கேட்டப்ப அந்த மனிதர் பதில் சொன்னாராம், எனக்கு முதல் தடவை கூப்பிடுகிற போதே கேட்டது, ஆனால் இந்த பிரிட்டிஷ் அதிகாரியினுடைய வாயிலிருந்து வந்தே மாதரம்ங்கிற வார்த்தை வரணும். அருமை அருமை. ஒரு தடவை இல்ல, இன்னும் எத்தனை தடவை வந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்படியெல்லாம் தேசப்பற்றோடு இருந்த இந்த தேசத்துல இன்னைக்கு நீங்க பேர் எப்படி வைக்கிறீங்க? புரியாத பெயர்கள், இங்கிலீஷ்ல பேர் வச்சாதான் பெருமைன்னு பேசிக்கொண்டிருக்கிற சமூகத்துல தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். தூய தமிழ் பெயரோடு இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு நம்ம எத்தனை பேர் வைக்கிறோம் என்கிற கேள்வி இருப்பதனால பொறுப்பை மறந்து செயல்படுகிறோம். நான் சொல்றேன், ஒரு கவிஞன் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதினான். அன்று சுதந்திர தேவியினுடைய கையிலே விலங்கு இருந்தது, அன்றைக்கு சுதந்திர தேவியினுடைய கையிலே விலங்கு இருந்தது, இன்றைக்கு விலங்குகளினுடைய கையில் அல்லவா சுதந்திரம் இருக்கிறதுன்னு சொன்னானே, அது எவ்வளவு பெரிய உண்மை இந்த தேசத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. ஆசிரியர்கள் தெய்வத்துக்கு நிகரானவர்கள். அந்த ஆசிரியர்கள் மாணவர்களை ஏதாவது சொன்னால் இன்றைக்கு அடுத்த நாளே அவர்கள் பெயரிலே புகார் கொடுக்கப்படுகிறது. என்றைக்கு ஆசிரியரின் கையிலிருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ, என்றைக்கு ஆசிரியரின் கையிலிருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அன்றைக்கு காவலாளிகளினுடைய பிரம்புக்கு வேலை அதிகமாக மாறி இருக்கிறது என்றால் இந்த சமூகம் பொறுப்போடு செயல்படுகிறோமா? உத்தம் சிங் என்கிற உன்னத போர் வீரன், நாட்டுப்பற்ற வீரன், அப்படி உத்தம் சிங்கை, மதன்லால் திங்ராவை, பகத்சிங்கை, சுகதேவை, குருதேவ் போன்ற இவர்களையெல்லாம் பேசாமல் இன்றைக்கு நடிகர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறதால் பொறுப்பை மறந்து செயல்படுகிறோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.